ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ஓட வீக்கெண்ட் 3rd ப்ரமோ வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரமோல என்ன இருக்குன்னா, செகண்ட் ப்ரமோவோட கண்டினியூட்டி தாங்க இது. ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே இன்னைக்கு எப்படா ப்ரமோ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல செகண்ட் ப்ரமோலே வந்துட்டு நிறைய பேத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ 3rd ப்ரமோவும் அதோட கண்டினியூட்டியா தான் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சேதுபதி சார் வந்துட்டு பார்வன் கமருதீன் 2 பேரும் வந்துட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காமிச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே பேசுறாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, நான் உன்னை எத்தனை டைம் சொன்னேன், அவ அதை இதே பேசி உன்னை ட்ரிகர் பண்றா, வார்த்தையை விடாத, உன் கெரியரே காலி ஆயிரும், நான் அவ்வளோ டைம் சொன்னேன்ல, என் பேச்சு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் வந்துட்டு நிக்கிறாரு, பேசாம நிக்கிறாரு. பாரு வந்துட்டு, ஏய் நீ பேசாத அப்படிங்கிறாங்க. ஏய் உன்னதான் வெளியே போக சொல்லிட்டாங்க, வெளியே போ முதல்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பேசினாங்க. திவ்யா வந்துட்டு நேத்துல இருந்து அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க பேசுறது நியாயமானது தானே, கோவங்கிறது வந்துட்டு தேவையான இடத்துல தேவைதான் கண்டிப்பா அப்படிங்கறத நான் ஒத்துக்குவேன். திவ்யா வந்து அப்படிதான் சொல்றாங்க. போ நீ போ வெளியே போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கமருதீன் வந்து சாண்ட்ரா கால்லே விழுகுறாங்க. அவங்க வந்து கமருதீனை பார்த்த உடனே அழுகுறாங்க, பயந்து அழுகுறாங்க. அப்ப விக்கல்ஸ் வந்துட்டு அவங்கள பக்கத்துல சப்போர்ட்டிவா பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க காலையே கீழே வைக்கல. கமருதீன் வந்து கால்லே விழுகுறாரு, அவங்க காலையே கீழே வைக்கல, காலை தூக்கி மேல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க பாரு சொல்றாங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான் சாண்ட்ரா, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான், என் லைஃப்லயே நான் மறக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி மன்னிப்பு கேட்கறாங்க. இவங்களாம் எப்படி தப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாரி சாரின்னு மட்டும் சொல்லிட்டா சரியாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா? சாரின்னு சொன்னா அந்த பொண்ணை நேத்து தள்ளி விட்டது எல்லாம் முடிஞ்சிருமா? இப்படி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கமருதீன் பேசின வார்த்தைகள்லாம் திரும்ப போயிருமா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல போல. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா நடந்த எல்லா பிக் பாஸ் ஷோலயுமே இந்த மாதிரி ஒரு ரெட் கார்டு எங்கேயுமே கொடுத்தது இல்ல. இதுல 2 இது இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க. பட் டபுள் ரெட் கார்டு 2 பேத்துக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனது இந்தியா ஃபுல்லா நடந்த பிக் பாஸ் ஷோல இதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இது நடந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஃபெமினிசம் பேசுவாங்க இல்லையா, பெண்ணியம் பெண்ணியம் பேசுவாங்க இல்லையா பாரு, அவங்க தான் வந்துட்டு முதல் ஃபீமேல் கண்டஸ்டன்ட். ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்ட முதல் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வந்து பாரு தான். பாரு, எல்லாத்துலயுமே ஃபெமினிசம் பேசுறவங்க இதுலயுமே வந்து பெண் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பேசுனது மட்டும் இல்லாம நடந்துக்கிட்டு அதுக்கான பதிலும் வாங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இந்த 2 ஸ்பெஷலுமே நம்ம தமிழ் பிக் பாஸுக்கு தாங்க கிடைச்சிருக்கு. இதிலே வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு நல்ல ஒரு மக்களோட கருத்துக்களை ஏத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா நேத்துல இருந்து இதுதான் வைரல். ஃபுல்லாவே வந்துட்டு தயவு செஞ்சு அவங்கள வெளிய அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் யாராவது ஒருத்தர் அனுப்புவாங்க, இன்னொருத்தரை வச்சு இன்னும் 1 வாரம் 10 நாள் சமாளிப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் இல்ல. தப்பு பண்ணா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கறத வந்துட்டு கண் முன்னாடியே நம்ம காமிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடனே வருங்க நம்மளோட சேனல்ல. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.